உத்திரகோசமங்கை கோவிலோட வரலாற்றையும் அந்த கோவிலோட சிறப்புகளையும் பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ராமநாதபுரத்திலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் திரு உத்திரகோசமங்கை கோவில் அமைஞ்சிருக்கு. உலகத்திலேயே முதல்ல தோன்றிய சிவாலயம் இந்த உத்திரகோசமங்கை சிவாலயம் தான். இந்த கோவில் சுமார் 3000 வருஷம் பழமையானது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ராமாயண காலத்துக்கு முன்னாடியே இந்த கோவில் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் 9 நவக்கிரகங்கள் கிடையாது. ஏன்னா 9 நவக்கிரகங்கள் அப்படின்னு அறிவதுக்கு முன்னாடியே இந்த கோவில் கட்டியிருக்காங்க. அப்படின்னா இந்த கோவில் எவ்வளவு பழமையானது அப்படின்னு பாருங்க. இந்த கோவில் உள்ள சிவபெருமான் மங்களநாதர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. அம்பாள் மங்களேஸ்வரி அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. இந்த கோவில் உள்ள விநாயகர் மங்கள விநாயகர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. இந்த மங்களநாதர் அப்படிங்கிற பேரு சிவபெருமான் தனக்குத்தானே வச்சுக்கிட்ட பேர் அப்படின்னு சொல்றாங்க. எப்படின்னா மண்டோதரி அப்படிங்கிற ஒரு பெண் ஒரு தீவிர சிவபக்தனை தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. இதனால அவங்க பல வருஷமா கல்யாணமே ஆகல. அதுக்கப்புறம் அவங்க நீண்ட நாள் தவம் செஞ்சு இந்த கோவில்ல வந்து வேண்டியிருக்காங்க. அதுக்கு சிவபெருமான் ராவணனுக்கும் மண்டோதரிக்கும் இந்த தளத்திலேயே அவரே முன்னாடி நின்று ராவணன் மண்டோதரி கல்யாணத்தை நடத்தி வச்சிருக்காங்க. எனவே சிவபெருமான் இங்கே மங்களநாதர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. இந்த உத்திரகோசமங்கை சிவனோட சொந்த ஊர் அப்படின்னு மாணிக்கவாசகர் சொல்றாரு. மாணிக்கவாசகரால பாடல் பெற்ற தலம் இந்த தலம். மாணிக்கவாசகர் திருப்பொன்னூஞ்சல் அப்படின்னு 9 பாடலை இந்த தலத்துல தான் பாடியிருக்காரு. இந்த பாடல தான் உலகத்தில் உள்ள எல்லா சிவாலயத்திலையும் நைட்டு பள்ளியற பூஜைப்ப பாடுறாங்க. திரு உத்திரகோசமங்கை இந்த பெயர் எப்படி வந்துச்சுன்னா, திரு அப்படின்னா அழகு, உத்திரம் அப்படின்னா உபதேசம், கோசம் அப்படின்னா ரகசியம், மங்கை அப்படின்னா பார்வதி. அதாவது பார்வதி தேவிக்கு சிவபெருமான் முதல்ல இங்கதான் ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரத்தையும் அதோட ரகசியத்தையும் கூறி பார்வதி தேவி, பதஞ்சலி முனிவர், யாக்கரபாத முனிவர் இவங்க மூவருக்காக ஆதியும் நானே அந்தமும் நானேன்னு முதல் நர்த்தனம் 4 அறைக்குள்ள ரகசியம் முதல்ல இங்கதான் ஆடுறாரு. அதுக்கப்புறம் தான் சிதம்பரத்துல போய் தேவர்களுக்காகவும் ரிஷிகளுக்காகவும் அம்பலத்துல ஆடுறாரு. அதுக்கப்புறம் மதுரையில போய் கால்மாரி ஆடுறாரு. அதுக்கப்புறம் சென்னை பக்கத்துல அந்த காரைக்கால் அம்மையாருக்காக காலை தூக்கி கோவமா ஆடுறாரு. இதனால இந்த உத்திரகோசமங்கை ஆதி சிதம்பரம் அப்படின்னு அழைக்கப்படுது. சொல்ல போனா பரதம் முதல்ல பிறந்த இடம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கோவில்ல நடராஜர் மரகதமா இருக்காரு. இந்த மரகத நடராஜர் இங்கே சந்தனம் சாத்தப்பட்டு ரகசியமா இருக்காரு. வருஷத்துல ஒரே ஒரு நாள் மார்கழி உத்திரம் அன்னைக்கு மட்டும்தான் இந்த நடராஜர் சன்னதி திறக்கப்பட்டு அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் இந்த நடராஜருக்கு சந்தனத்தை கலைச்சு 32 வகை மூலிகையால அபிஷேகம் பண்ணி அன்னைக்கு ராத்திரி மறுபடியும் சந்தன காப்பு சாத்தி சன்னதியை மூடிடுவாங்க. இந்த கோவில்ல மட்டும்தான் மாணிக்கவாசகருக்கு 2 தனி சன்னதி அமைஞ்சிருக்கு.